இப்ப தமிழ் தேசியம் எழுச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு தொடங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழ் தேசியத்தை இன்னும் வீரியமா கொண்டு போயிருக்கணும். ஆனா புதுசா தொடங்குற எல்லாரும் மறுபடியும் திராவிடத்தை தான் முன்னிறுத்துறாங்க, இன்க்ளூடிங் விஜய் உட்பட. அப்ப தமிழ் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிறத எந்த வகையில நீங்க வரையறுக்க முடியும்? இன்னமும் திராவிடமும் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் திராவிடத்தை அதிகமா முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலை தான் இங்க இருக்கு. அப்ப அந்த எழுச்சி எப்படி நீங்க சொல்லலாம்? இல்லை, தமிழ் தேசியத்தோட எழுச்சி அப்படிங்கிறது 2009க்கு பின்னாடி வர்ற காலத்துல இருந்து வருது. நாம் தமிழர் அதனுடைய இலக்கை இன்னும் அடையலை. அப்போ முழுமையாக நாம் தமிழர் மட்டும்தான் தமிழர்களுக்கான வாக்கு வங்கி அரசியல், தேர்தல் அரசியல் கட்சியாக அடையாளப்படுத்தப்படுது. அது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்த கொள்கையை நாம் தமிழர் மட்டும்தான் வச்சிருக்கு. இப்போ நாம் தமிழர்களுடைய அல்லது தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சி தோல்வி அப்படின்னா விஜய் அவர்கள் திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருப்பார். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சதுக்கான ஒரே காரணம் தமிழ் தேசியத்துடைய எழுச்சி மட்டும். அப்ப தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகர் தெலுங்கருடைய காசும் டிக்கெட்டா வேணும், மலையாளியுடைய காசும் வேணும். இது ஒரு நடிகருடைய வணிக அரசியல், வணிக பார்வை. ஆனால் ஒரு இனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இப்படி பூசி மூழ்கி அப்படி பேலன்ஸா பண்ண முடியாது. நான் தமிழர்னா சொல்ல முடியும். எந்த இடத்துலையுமே போய் யார் மலையாளின்னு கேட்க முடியாது, யார் மராத்தியர்னு கேட்க முடியாது. ஆனா தமிழ் நிலத்துல மட்டும் யார் தமிழர் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இதே இருக்குல்ல, ரொம்ப அவத்தத்தின் உச்சம். ஆனால் இந்த கேள்வியை கேட்கிற நிலைக்கு தமிழ் தேசியம் கொண்டு வந்து விட்டுச்சு இல்ல, அது தமிழ் தேசியத்தோட வெற்றி. அவன் என்னைக்கும் யார் திராவிடர்னு கேட்டதில்லை, யார் தமிழர்னு கேட்டான்ல. வலுக்கட்டாயமாக இந்த இனத்தை, தமிழ் இனத்தை திராவிட இனம், திராவிட மாடல், திராவிட நாகரிகம்னு திட்டமிட்டு வஞ்சகமாக அந்த பெயர் சூட்டின இதை மாற்றி அப்படி பெயர் சூட்டியவர்களுக்கே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி யார் தமிழர் அப்போ நான் இல்லையா அப்படிங்கிற அவனுக்கு பதட்டம் வருது இல்லை. அப்போ அதை தெளிவுபடுத்துகிறோம். இல்லைப்பா, நீ அப்படி போலியாக வாழ வேண்டியதில்லை. நான் தெலுங்கர்னா நான் தெலுங்கர், நான் கன்னடர்னா நான் கன்னடர், நான் மலையாளினா மலையாளி. நாம் அன்பை பாராட்டும். ஒன்று நான் தெலுங்கர்னு சொல்லி நான் ஒருத்தரை வெறுத்தோம்னா அதுதான் இனவாதம். ஆனால் நான் தெலுங்கர்கிட்ட ஒரு பெண் கொடுத்து எடுக்கிறதோ, பெண் எடுக்கிறதோ, மன உறவு வைக்கிறதோ ரொம்ப இயல்பானது. அதை தான் நாம் தமிழர் முன்னெடுக்கணும். ஒருவேளை நாம் தமிழர் தெலுங்கர் தன்னை தமிழரா உணரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு உணரணும்னு கேட்கிறேன் நான். ஏன் அண்ணன் தெலுங்கர்னு தன்னை அடையாளப்படுத்துறாரு. அவரை எதுக்கு நான் வலுக்கட்டாயமா? தமிழ் தேசியம் பேசுறாரு. அவர் தமிழ் தேசியம் யாராவது ஒரு பிறமொழியாளர் தன்னை தமிழரா அப்படி எதுக்கு உணரணும்? என்ன பிரச்சனை? அப்படி எதுக்கு ஒருத்தர் உணரணும்? நான் மும்பையில பிறந்து வளர்றேன்னு வைங்களேன். நான் எனக்கு என்னோட தாய்மொழியை இழந்துட்டேன், தமிழை இழந்துட்டேன். நான் மராத்தி பேசுறேன், அதனால நான் மராத்தியர் ஆயிட முடியுமா? நான் ஏன் ஆகணும்? முதல்ல அப்படி ஒருத்தனை வேறொரு இனத்தவராக மாற்றுவதே வன்முறைங்கிறேன். அப்படி ஒருத்தரை நீங்க இல்ல சார், நான் எளிமையா கேட்கிறேன் திருப்பாலா. இப்போ கோவில்பட்டியில ஒரு தெலுங்கர் பிறக்கிறாரு. அவர் காலங்காலமா அவங்க பரம்பரையா தலைமுறையா அங்கதான் பிறக்கிறாங்க, அங்கதான் வளர்றாங்க, தமிழை தான் பேசுறாங்க, சுவாசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க மூதாதையர் எங்க இருக்கிறாங்க அதை பத்தியான முழு விவரமும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் குறைந்தபட்சம் தன்னை தமிழரா உணர்தல்ல என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் அவர் தெலுங்கரா உணரலங்கிற கேள்வி சொல்லுங்களேன். இல்லங்க, தமிழரா ஏன் உணர? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றேன். அவர் தமிழரா உணரலாம், அதுல எந்த தவறுமே இல்ல. ஆனா அவங்க வீட்டுல தெலுங்கு பேசுவாங்களா இல்லையா, உகாதி கொண்டாடுவாங்களா இல்லையா, மன உறவுகள் எங்க கொள்ளுவாங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ள நான் வச்சுப்பேன். நான் வீட்டுக்குள்ள தெலுங்கு நான் பேசிப்பேன். எனக்கு தெலுங்கு மொழியில பாடம் எடுக்கணும், தெலுங்கு மொழியில நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தனியா பள்ளிகளை நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன். தெலுங்குகளுக்கு உண்டான உரிமைகள் நான் வேணுங்கிறத வாங்கி கொள்வேன். ஆனா என்ன நீங்க தமிழனா ஏத்துக்கணும்னு சொல்றது என்ன விதமான வாதமா இருக்கு? அதுதான் கேள்வி. நீங்க இதுக்கு வந்துருங்க, தமிழர்களா மாறி விடுங்கள், எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு தெலுங்கர் தமிழரா உணர்றதுல என்ன தப்பு? ஒரு தெலுங்கர்னு நான் என்ன அடையாளப்படுத்திட்டேன், சரியா? நான் என்ன உணர்றேன்? நான் தெலுங்கர்னு எப்பன்னு சொல்லிட்டேன்? நான் தெலுங்கர், ஆனா நான் தமிழரை ஏன் உணரணும்னு கேட்கிறேன். எதுக்கு நான் அப்படி மாறணும்? அப்படி மாற வேண்டிய நிர்பந்தத்தை இங்க திராவிட அரசியல் உருவாக்கி இருக்கிறதே அந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு வன்முறைங்கிறேன்.